ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த முறைகள் பத்தி வேற அந்த வெவ்வேறு முறைகள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து ஆரம்பத்துல இருக்கும்போது டெலிவிஷன் ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. ம். அதுக்கு முன்னாடி புத்தகங்கள், நியூஸ் ம். பேப்பர் இதன் த்ரூல நம்மளோட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் ம். இருந்துச்சுங்க. இப்ப சோஷியல் மீடியா. அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. சர்ச்சிங்ல வந்துச்சு. இப்ப இன்ஸ்டா வந்துருச்சுங்கங்க. நீங்க ஞாபகம் நம்மளுக்கு வந்து ஆர்குட்ன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் ம். Facebook வந்துச்சு. இந்த மாதிரி மெட்ராலஜிகள் தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில நெறைய வித்தியாசங்கள் இருக்கே தவிர, ம். அதோட டிரைவேஷன், அது எண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒண்ணுதான். ம். ரைட்டுங்களா? இதுல வந்து ஒவ்வொரு மெத்தடாலஜி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்காக, இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெயினா ஸ்டார்ஸ் அண்ட் கன்ஸ்டலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னோட தூளக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேங்க. ம். இதுல நீங்க ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது. ம். இந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அடித்தளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி தாங்க. வேதமுறை. வேதமுறை. Okay. ரைட்டுங்களா? வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆ. நிறைய பேர் எப்படின்னா பரம்பரை ஜோதிடம் அதை படிக்கிறோம். ஓகே. அப்படி இல்லைங்க. பாரம்பரிய அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அதுதான் வேதமுறை. அதுதான் வேதம். பாரம்பரிய ஜோதிட முறை. அப்படிங்கிறது ஒரு வேத முறை உங்களுக்கு.